ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். வைகாசி விசாகத்தையொட்டி தமிழகத்தில் பல்வேறு கோயில்களிலும் திருவிழாக்கள் களை கட்டின. மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் பறவை காவடி தூக்கியும் வேல் குத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். பாத யாத்திரையாக சென்றும் முருகப்பெருமானை வழிபட்டனர். வைகாசி விசாகத்தையொட்டி சென்னை வடபழனி முருகன் கோயிலில் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. மாங்கல்ய பூஜையுடன் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சங்கரன்கோவில் சங்கர நாராயண சுவாமி கோயிலில் சண்முகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற இரவு சப்பர வீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். வைகாசி விசாக விழாவையொட்டி விருதுநகர் பராசக்தி வெயிலுக்கந்தம்மன் கோயிலில் பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். அலகு குத்தியும் அம்மனை வழிபட்டனர். சிவகாசி மயிலாடுதுறையில் பத்திரகாளியம்மன் கோயில் விழாவையொட்டி ஆண்கள் சாக்கு உடை அணிந்து உடல் முழுவதும் சேற்றை பூசி நேர்த்திக்கடன் செலுத்தினர். முளைப்பாரி ஊர்வலத்தில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே பொய்யனப்பாடி செல்லியம்மன் கோயில் தேரோட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். அப்போது மழை பொழிய அதில் நனைந்தவாறு தேரை வடம்பிடித்து இழுத்தனர். மயிலாடுதுறை மாயூரநாதர் கோயிலில் திருத்தேர் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. திருவாவடுதுறை ஆதீன கட்டளை தம்பிரான் முன்னிலையில் 4 வீதிகளிலும் தேர் வலம் வர ஏராளமானோர் தரிசித்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தென்னம்புலம் மழை மாரியம்மன் கோயிலில் வைகாசி பெருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட குதிரை வாகனத்தில் அம்மன் எழுந்தருள பக்தர்கள் வழிபட்டனர். சிலர் பறவை காவடி எடுத்தனர். இதுபோக கிராமிய கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இதனிடையே திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கும்பு அருகே உள்ள புனித சலைத் மாதா தேவாலய திருவிழாவையொட்டி பக்தர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தியவாறு முழங்காலிட்டபடி சப்பரத்தை சுற்றி வந்தனர். சிலர் அங்க பிரதட்சணம் செய்தனர். தொடர்ந்து புனித சலைத் மாதா சொரூபம் தாங்கிய சப்பர வீதி உலா நடைபெற்றது. ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன்.